அனைவருக்கும் வணக்கம். ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய கவலை. இந்த கவலையை சுமந்துட்டு இருக்கிற அவரால் முடியல. அவர் மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளோ கவலை இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் இந்த ஊர் மக்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்காங்க? இல்லை இல்லை, எல்லாருமே கவலையாக தான் இருக்காங்க அப்படின்னு ராஜா கிட்ட அவர் சொல்றாரு. அப்படியா, கவலையாக இருக்காங்களா? நீங்கள் வேணா ஒரு அறிவிப்பு அறிவிங்க, யாரெல்லாம் கவலையாக இருக்காங்களோ நாளைக்கு எத்தனை கவலை இருக்கோ அத்தனை கற்களை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜா அறிவிக்கிறாரு, நீங்களாம் எவ்வளோ கவலை இருக்கோ அவ்வளோ கல்லை கொண்டு வாங்க. ஒருத்தர் மாட்டு வண்டியில், ஒருத்தர் பெரிய பெரிய வண்டியில் கொண்டு வர. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோயில் கட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மனிதர் மட்டும் எந்த கவலையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு நடந்துகிட்டே வர்றார். இவருக்கு மட்டும் கவலை இல்லையான்னு ராஜா கேட்குறாரு. இவருக்கு மட்டும் கவலையே இல்லையா? அந்த நபரை கூப்பிட்றாரு அரண்மனைக்கு. ஏன்பா உனக்கு மட்டும் கவலையே இல்லையா? இருக்கு, அப்புறம் ஏன் நீ சுமங்கலை அப்படின்னாரு. அவர் சொன்னாரா, என் கவலையெல்லாம் நான் எடுத்துட்டு சுமந்துட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஒரு வண்டியில் கல்லை வச்சோம் அப்படின்னா அந்த வெயிட்டு தாங்காமல் வண்டி நிதானமாக செயல்படும். அதனால் நான் ரொம்ப என் மனசுக்குள்ள குழப்பத்தை வச்சுக்கல. அப்பப்போ கவலை வரும், தூக்கி எரிஞ்சிடுவேன். இதுக்கு வேண்டி கல்லெல்லாம் சுமந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயில் இல்லை, 10 கோயில் இல்லை, 50 கோயில் கூட கட்டலாம். அதனால் கவலையை நான் சுமக்கிறது இல்லைன்னொன்னே ராஜாவுக்கு ஒரு பெரிய விடை கிடச்சிது. ஆமாம், இல்லை, இதை சுமந்தோம்னா பிரச்சனை, இதை மறந்தோம்னா சுலபம். அப்போ பிறர் பிரச்சனைகளை அல்லது பிரச்சனைகளை தலையில் சுமந்தோம் என்றால் அது பெரிய பாரம். நம்ம தலையில் சுமக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆனந்தம். அதனால் பிரச்சனைகளை நம்ம தலையில் சுமப்பதை தவிர்க்கணும்.